ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டி ஸ்பெஷல் எக் பாஸ்தா தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நான் 2 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இது கிடைக்கிது. நான் இன்றைக்கி வந்து சங்கு ஷேப் எடுத்திருக்கேன். 2 கப் அளவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் செய்கிற அளவு வந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் செய்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து கூடவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த சேவரட் பேக்கெட் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாது. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன். இந்த சைஸ் வந்து இன்னுமே வந்து பெருசாகும், இன்னும் சாஃப்டாக வேகணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து வெந்துருச்சு பாருங்கள். நல்ல சைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு அது மேலே பச்சை தண்ணியை நம்ம ஊற்றிடணும். அப்போ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. அந்த பச்சை தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி வந்துடும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அது சூடானதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம் அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரமே வதங்கிடும். 3லேருந்து 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 4 வெங்காயம் சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ பெரிய தக்காளியை ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட பச்சை வாசனை போகலும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு ஒரு ஃப்ளேவருக்காக மல்லித்தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. குட்டீஸ்லாம் இது விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து செய்கிறோம் இல்லையா, அதனால இது ஹெல்த்தியும் கூட. இப்போ நல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு சைடு ஓரமாக அப்படியே ஒதுக்கி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யும் போது நல்ல பெரிய பேனில் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த மக்ரோனி கலந்து மிக்ஸ் பண்ணும்போது வெளியில் சிந்தாமல் நல்லா நம்மளால் கிளறிக்க முடியும். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். முட்டையை வந்து ஒன்றா சேர்த்துறாதீங்க, அது ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆகிடும். இந்த மாதிரி தனியாக நம்ம செய்யும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்தளவுக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்தோட அது மேலே நம்ம முட்டை ஆட் பண்ணோன்னா ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லாவே இல்லாமல் போயிடும். இப்போ நல்லா இந்த முட்டை வந்து உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம பாருங்கள் வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிறதுல தான் இருக்குது, நம்ம கைவிடாமல் கலக்கணும். இந்த ரெசிபிக்கு வந்து இது வேலையே வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். இப்போ வந்து நல்ல வாசனைக்காக நிறைய கொத்தமல்லி தலையை இப்போ நம்ம சேர்த்துடலாம். இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சோயா சாஸ் இருந்துச்சுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த ஹோட்டலில் போய் நம்ம பாஸ்தா சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அது ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ், அந்த புளிப்பு டேஸ்ட் அதெல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைனா டின்னருக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு எக் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். செய்கிறதும் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம ஷாய்ஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.